சாணக்கியாவின் உரை வீச்சு. இந்து மதம் தான் தமிழர் மதமா? பாண்டே முன்னிலையில் அர்ஜுன் சம்பத் முழங்குகிறார். டிசம்பர் 16 சனிக்கிழமை இரவு 7 மணி ஸ்ரீ ராகவேந்திரா சபா மந்த்ரா மஹால், ஸ்ரீரங்கம், திருச்சி. அனுமதி இலவசம். வார்த்தைகளை அடக்கவில்லை என்றால் அமைச்சர் உதயநிதி எதிர்மறை தலைவராக INDA கூட்டணியிலும் மற்ற இடங்களிலும் வருவார் என தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், சென்னை போல விடாமல் கோவையில் ஆட்சியாளர்கள் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் ஸ்ரீரங்கம் கோவிலில் நடந்தது மன வருத்தம் அளிப்பதாகவும், ரத்தம் சிந்தி இருக்கும் நிலையில் கோவில் முறையாக நடைபெறவில்லை என குற்றம் சாட்டினார். வைகுண்ட ஏகாதசி நேரத்தில் நடைபெற்ற இந்த சம்பவம் ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று. இது இந்து மதத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். அதிகமான கண்காணிப்பு அங்கு தேவை. உண்டியலை எண்ணுவதில் காட்டும் அக்கறை பாதுகாப்பிலும் இருக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மத்திய அரசிடம் இருந்து நிதி பெறுவது குறித்து அமைச்சர் உதயநிதி மத்திய அமைச்சரின் அப்பா வீட்டு காசை கேட்கவில்லை என கூறிய கருத்து குறித்து உதயநிதி வார்த்தைகளை அடக்கி பேச வேண்டும். அடக்கவில்லை என்றால் அவர் எதிர்மறை தலைவராக INDA கூட்டணியிலும் மற்ற இடங்களிலும் வருவார். கலைஞரின் பேரனா நீங்க அவர் இப்படியா பேசினார்? திட்டுவதாக இருந்தாலும் அழகு தமிழில் திட்டுவார். திமுக தொண்டர்கள் முதலில் இதை உதயநிதியிடம் கேள்வியாக கேட்க வேண்டும் என்றும் அதற்கு அவரே வழி செய்கின்றார் என்றும் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார்.